أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ثم بدلنا مكان السيئة الحسنة حتى عفوا وقالوا قد مس آباءنا الضراء والسراء فأخذناهم بغتة وهم لا يشعرون. பிறகு அவர்களின் துன்பத்தை இன்பமாய் மாற்றினோம். எந்த அளவுக்கெனில் அவர்கள் இன்ப நலத்தில் நன்கு திளைத்து எங்களின் முன்னோர்களுக்கும் கூட துன்பமும் இன்பமும் ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தன என்று கூறினார்கள். இறுதியில் அவர்கள் எதிர்பாராத நிலையில் திடீரென்று அவர்களை பிடித்தோம். وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَىٰ آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِّنَ السَّمَاءِ وَالْأَرْضِ ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون. ஆனால் அவ்வூர்களில் வாழ்ந்த மக்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சமுள்ள நடத்தையை மேற்கொண்டிருப்பார்களேயானால் வானம் பூமி ஆகியவற்றின் அருள் வளங்களின் வாயில்கள் அனைத்தையும் அவர்களுக்கு நாம் திறந்து விட்டிருப்போம். ஆனால் அவர்கள் சத்தியத்தை பொய்யென்றுரைத்தார்கள். எனவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீய செயல்களின் காரணமாக அவர்களை நாம் தண்டித்தோம். أَفَأَمِنَ أَهْلُ الْقُرَىٰ أَن يَأْتِيَهُم بَأْسُنَا بَيَاتًا وَهُمْ نَائِمُونَ. இரவில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் நம்முடைய வேதனை அவர்களை திடீரென்று தாக்காது என்று இவ்வூர்களில் வாழும் மக்கள் அச்சமற்றிருக்கிறார்களா? أَوَأَمِنَ أَهْلُ الْقُرَىٰ أَن يَأْتِيَهُم بَأْسُنَا ضُحًى وَهُمْ يَلْعَبُونَ. அல்லது பகலில் அவர்கள் வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதே நம்முடைய வேதனை அவர்களை தாக்காது என்று இவர்கள் நிம்மதியுடன் இருக்கின்றார்களா? أَفَأَمِنُوا مَكْرَ اللَّهِ فَلَا يَأْمَنُ مَكْرَ اللَّهِ إِلَّا الْقَوْمُ الْخَاسِرُونَ. என்ன இம்மக்கள் அல்லாஹுவின் சூழ்ச்சி குறித்து அச்சமற்றிருக்கின்றார்களா? உண்மையில் அழிந்து போகக்கூடிய மக்கள்தாம் அல்லாஹுவின் சூழ்ச்சி குறித்து அச்சமற்றிருப்பார்கள். أَوَلَمْ يَهْدِ لِلَّذِينَ يَرِثُونَ الْأَرْضَ مِنْ بَعْدِ أَهْلِهَا أَنْ لَوْ نَشَاءُ أَصَبْنَاهُمْ بِذُنُوبِهِمْ وَنَطْبَعُ عَلَى قُلُوبِهِمْ فَهُمْ لَا يَسْمَعُونَ. முன்பு வாழ்ந்து சென்ற புவிவாழ் மக்களுக்கு பின்னர் பூமிக்கு வாரிசாக வந்துள்ள இவர்களுக்கு இந்த உண்மை படிப்பினை தரவில்லையா? அது யாதெனில் நாம் நாடினால் இவர்களின் பாவங்கள் காரணமாக இவர்களை தண்டித்திட முடியும் என்பது. ஆனால் இவர்கள் இத்தகைய படிப்பினை மிக்க பேருண்மைகளில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருக்கின்றனர். மேலும் இவர்களுடைய உள்ளங்கள் மீது நாம் முத்திரையிட்டு விடுகின்றோம். எனவே இவர்கள் எதனையும் செவியேற்பதில்லை. تِلْكَ الْقُرَىٰ نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَائِهَا وَلَقَدْ جَاءَتْهُمْ رُسُلُهُم بِالْبَيِّنَاتِ فَمَا كَانُوا لِيُؤْمِنُوا بِمَا كَذَّبُوا مِنْ قَبْلُ كَذَلِكَ يَطْبَعُ اللَّهُ عَلَى قُلُوبِ الْكَافِرِينَ. அவ்வூர்களின் வரலாறுகளை உமக்கு நாம் கூறுகின்றோம். அவை உமக்கு எடுத்துக்காட்டுகளாய் விளங்குகின்றன. அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் அம்மக்கள் முன்னர் எதனை பொய்யென கூறிவிட்டிருந்தார்களோ அதனை பிறகு அவர்கள் ஏற்பவர்களாயில்லை. பாருங்கள், இவ்வாறே சத்தியத்தை மறுப்போரின் உள்ளங்கள் மீது அல்லாஹு முத்திரையிடுகின்றான். وَمَا وَجَدْنَا لِأَكْثَرِهِمْ مِنْ عَهْدٍ وَإِنْ وَجَدْنَا أَكْثَرَهُمْ لَفَاسِقِينَ. அவர்களில் பெரும்பாலோரிடம் வாக்குறுதி பேணும் பண்பினை நாம் காணவில்லை. மாறாக அவர்களில் பெரும்பாலோரை பாவிகளாகவே நாம் காண்கிறோம்.
ثم بعثنا من بعدهم موسى بآياتنا إلى فرعون وملئه فظلموا بها فانظر كيف كان عاقبة المفسدين. பின்னர் மேற்கூறப்பட்ட அந்த சமூகங்கள் சென்ற பிறகு மூசாவை நம்முடைய சான்றுகளோடு ஃபிரௌனிடமும் அவனுடைய சமுதாயத்தின் தலைவர்களிடமும் நாம் அனுப்பினோம். ஆயினும் அவர்களும் நம்முடைய சான்றுகளுக்கு அநீதி இழைத்தார்கள். எனவே பாருங்கள், இவ்வாறு குழப்பம் செய்து திரிந்த அவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை.